இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவா ஸ்கூட்டர் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோடைய 20வது வருஷத்தோடைய கொண்டாட்டம் அப்படின்னு வந்து இந்த பைக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பைக்கை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஷோரூம் வந்திருக்கேன், ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஹோண்டாவில் வந்து ஸ்கூட்டர் அப்படின்னா ஆக்டிவாக நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து அதான் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து 20வது வருஷத்துடைய செலிப்ரேஷன் அப்படின்றது அதை கேட்குறதுக்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸ்பெஷல் எடிஷனே வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன. நம்ம ஆக்டிவாங்கிற மாடல் ப்ரொடியூஸ் பண்ணி 20 வருஷம் ஆச்சு. அந்த 20வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் ஆனிவர்சரி எடிஷன் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த வண்டி தான் நீங்கள் பார்க்குற இந்த மாடல் தான் ஆக்டிவா 6G ஸ்பெஷல் எடிஷன், அதாவது ஆனிவர்சரி எடிஷன் சொல்லி சொல்லுவாங்க. 20th இயரோட புது மாடல், 20வது வருஷம் உங்களுக்கு. அதுக்காக இது கொடுத்துருக்க மாடல் தான் இது. இதில் வெறும் 2 கலர் மட்டும் புதுசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் பார்க்குறது பிளாக் கலர், நீங்கள் பார்க்குறது பிளாக் உங்களுக்கு. இதில் லுக்குக்காக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கரிங்ஸ், அதே மாதிரி கோல்டன் கலரில் உங்களுக்கு எம்பளம் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு புது லுக்குக்காக. நம்ம இப்போ பார்க்குறது ஆக்டிவா 6G ஸ்பெஷல் எடிஷன், அதாவது ஆனிவர்சரி எடிஷன், 20th ஆனிவர்சரி எடிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதில் 2 கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாக் கலர், இது இல்லாமல் இன்னொரு ப்ரௌன் கலர் ஒன்று வரும். மொத்தமே 2 கலர் தான் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுவும் சேம் தான், ஆக்டிவா 6Gயோட சேர்ந்தது தான். 110ல் மெட்டல் டைப்புன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 12 inch வீல் ப்ளஸ் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கோட கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீலில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சில்வர் கலர் வீல், அதாவது ஒயிட் மாதிரி வரும் உங்களுக்கு. இது ஃபுல்லாமே உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு காம்பி பிரேக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. பின்னாடி பிரேக் அப்ளை பண்ணாலே முன்னாடியே சேர்ந்து அப்ளை ஆகும். அந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. 2 வண்டியோட உங்களுக்கு மீட்ரு வியூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடோ மீட்ரு உங்களுக்கு வரும், கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. பெட்ரோல் கேஜ்ன்னு சொல்லுவோம், இது பெட்ரோல் லெவல் காமிக்கிறது உங்களுக்கு. நம்மளோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ஸ்கூட்டர் டைப்புமே உங்களுக்கு 5.3 liters தான் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் இருக்கிற ஃபங்க்ஷன், கீ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம் உங்களுக்கு. இது வந்து இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்ச் உங்களுக்கு, ப்ளஸ் செல்ஃபோட வரும் உங்களுக்கு. ஸ்டார்டர் அதோட சேர்த்து வரும் உங்களுக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் இது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இது வந்து ஹெட்லைட் டிம் அண்ட் பிரைட் ப்ளஸ் பாசிங் லைட் எல்லாமே சேர்ந்து வந்துடும் இதில் உங்களுக்கு. எப்பயும் போல் இது நமக்கு இண்டிகேட்டருக்கு உங்களுக்கு. இது ஹாரனுக்கு. ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து கீ உங்களுக்கு 2 கீ வந்துடும் வண்டியில். எல்லா வண்டிகளுக்குமே உங்களுக்கு 2 கீ கொடுத்துருவோம். நீங்கள் கீ போடுறீங்க, கீ போட்டு சீட்டுங்கிற ஆப்ஷன் கிட்ட வச்சு சீட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபியூயல், மேலே ஃபியூயலுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்ரோல் டேங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. BS4 ஆப்ஷன் எந்த மாடல்லையுமே இது வராது உங்களுக்கு. BS6ல் இது லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குற ஆப்ஷன் இது உங்களுக்கு. அதே மாதிரி இது அதுக்கு அடுத்த ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயும் போல் 2ல் ஏதாச்சும் ஒரு பிரேக் அப்ளை பண்ணி செல்ஃப் போடுற மாதிரி வரும் உங்களுக்கு. இதிலே நீங்கள் இன்ஜினையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆக்டிவா 6G அந்த ஸ்பெஷல் எடிஷனோட பேக் பொசிஷன். இது உங்களுக்கு பேக் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவா 6Gங்கிறதுல உங்களுக்கு வந்து கோல்டன் டைப் எம்பளம் வந்துடும் உங்களுக்கு. இந்த லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தியாசமான லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டிக்கரிங்கே உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக்ல இருக்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கு. அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸ்டிக்கரிங்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. வண்டியோட பேக் பொசிஷன் உங்களுக்கு, அந்த பேக் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு, பேக் ரியர் வீல் வந்துடும் உங்களுக்கு, கிக்கரோட பொசிஷன் வந்துடும் உங்களுக்கு. இது ரியர் சஸ்பென்ஷன் உங்களுக்கு. பின்னாடி சாக் அப்சர்னு சொல்லுவோம் உங்களுக்கு. இந்த சாக் அப்சர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 டைப் அட்ஜஸ்டபிள் சாக் அப்சர்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுனால உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்காது, அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறது உங்களுக்கு. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டர் கார்பரேட்டர் இல்லாத டைப்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. BS6 FI டைப் மாடல் உங்களுக்கு. HET இன்ஜின், ஹோண்டா எக்கோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அந்த டைப் இன்ஜின் தான் உங்களுக்கு இது.
மைலேஜ் பர்பஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பழசை விட 10% மைலேஜ் கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடலுமே உங்களுக்கு. BS6ல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது BS4 BS3ல் இல்லாததுன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஜின் வாரண்ட்டி அப்படிங்கிறது பழசில் 2 years தான் கொடுத்தாங்க, இதில் 3 years கொடுத்துருக்காங்க. BS6ல் 3 years கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம போடணும் அப்படின்னா அதிகபட்சமாக 5 years தான் BS4க்கு எல்லாத்துக்குமே போட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடியும் சரி. ஆனால் BS6ல் 6 வருஷம் வரைக்கும் 6 years வரைக்கும் நம்ம வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 3+3 வரைக்குமே போட்டுக்கலாம், அந்த டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் எடிஷனோட 125ஓட ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்டிவா 6G ஸ்பெஷல் எடிஷன், அதாவது ஆனிவர்சரி எடிஷன் சொல்லி 2 ஆப்ஷன் போட்டிருந்தாங்க. இதுலேயுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ்னு 2 ஆப்ஷன் வருது. ஸ்டாண்டர்டுங்கிறது ஹெட்லைட் மஞ்சள் கலர் பல்பில் வர டைப், வெள்ளை கலர் எல்இடியில் வர டைப்புன்னு 2 டைப் வருது. ஹெட்லைட் மஞ்சள் கலர் பல்பில் வர்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 86,500 வரும், எல்லாமே சேர்த்து வித்தவுட் ஃபிட்டிங்ஸ் இல்லாமல் 86,500 வரும் உங்களுக்கு. அதிலே டீலக்ஸ் ஆப்ஷன், அதாவது வெள்ளை கலர் எல்இடியில் வர ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 88,000 கிட்ட வரும் உங்களுக்கு வித்தவுட் ஃபிட்டிங்ஸில். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டாவுடைய ஆக்டிவ் 125 20வது வருஷத்தோடைய கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஹோண்டாவில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாடா, பாய்.